ஒரு செம்மையான டுவேன் ஜான்சனோட ஆக்ஷன் அட்வென்ச்சர்ஸ் மூவி தான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸுமே செம்மையாக இருக்கும். மறக்காம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மூவி சஜஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி தான் ஜங்கிள் க்யூரிஸ். மூவியோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்மையான ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி தான் இது. அண்ட் நம்ம ரெகுலராக பார்க்குற டுவேன் ஜான்சனோட ஒரு காப் அசாசன் மூவியாக இது இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ப்ரெசன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட செகண்ட் ஃபீமேல் லீடாக தான் லில்லி ஹாக்டனும் நடிச்சிருப்பாங்க. லில்லி ஹாக்டன் ஒரு பழைய மரத்தை தேடிட்டு இருப்பாங்க. அந்த மரம் நிறையவே மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த மரத்துலேருந்து கிடைக்கிற ஃப்ளவர்ஸ் பல நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியும் இருக்கும். அப்படி தேடிக்கிட்டு தான் டுவேன் ஜான்சனும் லில்லி ஹாக்டனும் ஒரு பயங்கரமான சர்வே பண்ணியிருப்பாங்க ஃபாரஸ்ட்டில். அண்ட் ஓவராலாகவே இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் மூவி பார்த்த மாதிரி ஃபீலும் கொடுக்கும். அண்ட் அந்த மூவியில் வர நிறையவே கிரியேச்சர்ஸ் அனிமல்ஸோட விஷுவல் சிஜியெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம டுவேன் ஜான்சனோட கேரக்டரை கடைசி வரைக்கும் ரிவீலே பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்பவே சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுற சீன் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். மறக்காமலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். Not a good time. My brother and I are looking for passage upriver. Please go away. I have a lot of money. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற மூவி தான் ஆப்ஷன்ஸா. இந்த மூவி ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆனதுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட ஃப்ரான்ச்சைஸில் ஒரு ஸ்பின் ஆஃபாக ரிலீஸ் பட்ட மூவி தான் இது. மூவியோட பிளாட் என்னென்னு பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்க பாதி பாப்புலேஷனை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு பெரிய வைரஸ் இருக்கும். அந்த வைரஸை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் தான் நம்ம மூவியோட வில்லனும் கிளம்பியிருப்பார். அதே சமயத்தில் அந்த வைரஸை யார் கைக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு மூவியோட ஒரு ஃபீமேல் லீடாக தான் வெனிஸாவும் வந்திருப்பாங்க. அந்த வைரஸை அவங்க இன்ஜெக்டும் பண்ணிப்பாங்க. இதில் ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த வைரஸை எடுக்கலைன்னா அது அவங்களே கொன்னுரும். அண்ட் இவங்களை எப்படியாவது உயிரோட காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும் தான் நம்ம மூவியோட ஹீரோஸ் 2 பேரும் கிளம்பியிருப்பாங்க. டுவேன் ஜான்சன் அண்ட் ஜேசன் ஸ்டேத்தம். அண்ட் இவங்க 2 பேருக்குமே மூவி ஸ்க்ரீன் டைமை பர்ஃபெக்டாக கொடுத்து பயங்கரமாக ரன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட ஆக்ஷன் அட்வென்ச்சர் சீன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸை எப்படி ரன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவியில் எல்லாரையுமே பயங்கரமாக அட்ராக்ட் பண்ண ஒரே விஷயந்தான் நம்ம வில்லனோட பைக். ஒரு வாட்டியாவது அந்த பைக்கை ஓட்டிடணும்னு எல்லாருக்குமே பயங்கர ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராகவே அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பைக் பிடிச்சிருக்குமா என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம லிஸ்ட்டில் தேட பார்க்க போகிற மூவி தான் பிளாக் ஆடம். டிசி ஃபேன்ஸ்லாம் ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக அமைஞ்ச மூவி தான் இதுன்னு சொல்லலாம். மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஆன்ஷியன்ட் பீரியட்னு சொல்லலாம், அப்போ இருக்க ஒரு கிங் ஒரு கிறிஸ்டலை தேடிட்டு இருப்பாங்க. அந்த கிறிஸ்டல் மூலிமா ஓவர் பவர் கிடைக்கும், ஆனால் அழிபேறத லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்தாலஜி ஸ்டோரி இருக்கும். அப்படி தான் நம்ம டுவேன் ஜான்சன் கையில் எதர்ச்சியாக அந்த ஸ்டோன் கிடச்சி ஒரு பிளாக் ஆடமாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார். அண்ட் இவர் ஓவர் பவராக இருக்கனால அங்கே இருக்க சில மந்திரவாதிகளாம் சேர்ந்து இவர் ஒட்டுமொத்தமாக ப்ரெசனும் பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் அப்படி ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ஒரு பார்ட் ஆஃப் கேங் இந்த பிளாக் ஆடம் ஸ்டோரிலாம் கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் அவரை எழுப்பி விட்டுருவாங்க. அப்படி எழுப்பி விட்டு நம்ம டுவேன் ஜான்சன் பிளாக் ஆடம் அங்கே என்னெல்லாம் சம்பவத்தை பண்ணாருன்னு பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இது நிஜமாலுமே டுவேன் ஜான்சனுக்கு ஒரு ஓஜி சம்பவம்னே சொல்லலாம். ஹென்ரி கேவிலுக்கு சூப்பர்மேன் கேரக்டர் எப்படி சூப்பராக அமைஞ்சதோ அதே மாதிரி தான் டுவேன் ஜான்சனுக்கு பிளாக் ஆடம் பர்ஃபெக்டாக அமைஞ்சதுங்க. அவன் ஆல்ரெடி ஒரு மஸ்குலராகவே இருப்பார். அந்த பிளாக் ஆடம் ட்ரெஸ்ஸில் பயங்கரமாக இருந்திருப்பாருங்க. நிஜமாகவே இந்த மூவி சூப்பராக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிற மூவி சான் ஆண்ட்ரீஸ். நம்ம ஹீரோ டுவேன் ஜான்சன் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும், அதாவது எந்த ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்லையும் மக்களை துணிஞ்சு போய் காப்பாற்றக்கூடிய ஃபயர் ரெஸ்கியூ டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் இவரோட பர்சனல் லைஃப்பில் நிறையவே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும். இவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டு இருப்பார். அண்ட் இவர் வாழ்ந்துட்டு இருக்க லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு பயங்கரமான நேச்சுரல் டிசாஸ்டர் வரப்போதான் சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் இவரோட ஒய்ஃப் ஒரு பக்கம் இருப்பாங்க, அண்ட் இவரோட பொண்ணு ஒரு பக்கம் இருப்பாங்க. அப்போ அந்த பயங்கரமான பேரழிவும் வரும். அந்த டைமில் இவர் எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இவர் ஒய்ஃபையும் ஒரு பொண்ணையும் காப்பாற்றினாரா இல்லையாங்கிறத ரொம்பவே த்ரில்லிங்காக காமிச்சிருப்பாங்க. அண்ட் 2012 மூவிக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான நேச்சுரல் டிசாஸ்டர் மூவினா இதாக தான் இருக்கும். அண்ட் இந்த மூவியில் வர எல்லா சீன்ஸுமே விஷுவல்ஸுமே பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஒரு வாட்டியாவது மூவி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மூவி தான் ரேம்பேஜ். எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கம்பெனி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பயங்கரமான ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வருது.
அதில் ஒன்று தான் இருக்க கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே பயங்கர அசுரத்தனமாக வளரக்கூடிய ஒரு சீரமை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் சடனாக அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அங்கே இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் மொத்தமாகவே நொறுங்கி அங்கே இருக்க சீரம் எல்லாமே இடத்துல செதறி விழுந்துடும். அப்படி விழுந்த சில சீரம்ஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்க வைல்ட் அனிமல்ஸ் சுவாசிச்சிரும். அதனால அவங்களுக்குள்ள சில மாற்றம்லாம் ஏற்பட்டு ரொம்பவே அசுரத்தனமாக வளரவும் ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு அனிமல் தான் கொரில்லா. நம்ம டுவேன் ஜான்சன் இதை செல்லமாக வளர்த்திட்டு இருப்பாரு. அதுவும் ரொம்பவே மான்ஸ்டர் மாதிரி வளர்ந்துரும்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸுமே ஒன்று சேர்ந்து சிட்டியை வந்து அட்டாக் பண்ணி ஒரு பயங்கர பேரழிவை ஏற்படுத்துகிறோம். அப்போ நம்ம டுவேன் ஜான்சன் அந்த கொரில்லாக்குள்ளே இருக்க பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி அங்கே இருக்க மக்களை காப்பாற்றுனாங்களா இல்லையாங்கிறத ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம டுவேன் ஜான்சனும் அந்த கொரில்லாக்குள்ளே இருக்க பாண்டிங்கும் சூப்பராக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மூவியோட கடைசி கிளைமேக்ஸை ரொம்பவே தெளிவாக கொண்டு போயிருப்பாங்க. பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். George? You okay? Ready to do this, buddy?